நம்ம ஏஜென்ட் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹார்னஸிங் லேயர்ஸ் வச்சிருப்போம். ஆனால் அந்த ஹார்னஸிங் லேயர்ஸே காம்ப்ரமைஸும் பண்ண முடியும். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஏஜென்ட் பண்ணும்போது அது யூசர்லேருந்து இன்புட் வாங்கிட்டு எல்எல்எம்ஸ் திங்க் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுவே நம்ம ஹார்னஸிங் பண்ணோம்னா இன்புட் வாங்கினதுக்கப்புறம் இல்லை அவுட்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செக் பாயிண்ட் வச்சிருப்போம். ஸோ இதனால இந்த ஒரு ஏஜென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தடுக்கலாம். ஆனால் ஹார்னஸிங்கையும் இப்போ அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போ யூசர்லேருந்து ஒரு இன்புட் வாங்கும்போது நம்ம ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ரிஜெக்ட்ஸில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் ஃபில்டர் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு தெரியாத விஷயம், நம்ம ஆட் பண்ணாத விஷயம் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஸோ அது காம்ப்ரமைஸ் பண்ணவும் இல்லை ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ஸில் ஒயிட் பேஜஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஒயிட் பேஜஸில் ஒயிட் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எல்எல்எம்ஸ் அது படிக்க முடியும். ஸோ அப்போ காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்எல்எம்ஸ்க்கு ரீசனிங்கில் நம்ம என்ன திங்க் பண்ணணும் அப்படின்ட்டு லாஜிக் எழுதியிருப்போம். ஸோ அந்த லாஜிக்கவே காம்ப்ரமைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்தையும் டேட்டாவாக தான் கன்சிடர் பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷனாக கன்சிடர் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒருவேளை வர்ற டேட்டாவில் எண்ட் ஆஃப் டேட்டா, ஸோ இதுக்கு மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஸோ அதை இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துக்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் கோடட் ரூல்ஸ், ரிஜெக்ட்ஸ், ரெட்ரைவ் பண்ணுற டாக்குமெண்ட்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இந்த ஹார்னஸிங் அட்டாக்கை நம்ம தடுக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த ஹார்னஸிங் லேயர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஹார்னஸிங் அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எப்படின்னா, இந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் மாதிரி நம்ம நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணுறது. நான் யூஸ் பண்ணுற ஹார்னஸிங் லேயர்ஸோட டீட்டெயிலை நான் வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் பயோலின் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள்.